பவி, என்ன இது? என்ன இது? ஏதோ வெள்ளை டப்பாவா தெரியுது. திறந்து பாருங்க. என்ன? உங்களுக்குதான். எனக்கா? அப்பா, அப்பா, போன். என்னம்மா, அத்தைக்கு புது போன் வாங்கிட்டு வந்திருக்கியா? எனக்கா? உங்களுக்குதான் அத்தை. எனக்கு எதுக்கு இவ்வளவு காசுல போனு? எனக்கு இந்த போன் எல்லாம் வேண்டாம். நேத்து ஃபங்க்ஷன்ல அந்த பிரதிபா உங்ககிட்ட ஆண்ட்ராய்டு போன் இல்லன்னு எப்படி குத்தி காட்டி பேசினா, எல்லாருக்கும் முன்னாடி சிரிக்க வேற பண்ணா. எனக்கு எதுக்கு இவ்வளவு காசுல போனு? எனக்கு வேண்டாம். உங்களுக்கு தான் இது. அதுவும் இல்லாம நேத்து நீங்களே தானே சொன்னீங்க, பவி எனக்கு இந்த டெக்னாலஜி பத்தி எல்லாம் ஒன்னும் தெரிய மாட்டேங்குது, தெரிஞ்சா இன்னும் நல்லா இருக்கும்னு. ஆமாம் பவி, ஆனா இதெல்லாம் கத்துக்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு. ஆனா ஏதாவது தெரியணுமே, எனக்கு எதுவுமே தெரியாதே பவி. சிம்பிள் தான் அத்தை, எல்லாம் நான் உங்களுக்கு கத்து தரேன். சரி, இப்போ நீங்க இதுல பேசுங்க, நான் என் போன்ல இருந்து பேசுறேன். இந்தாங்க புடிங்க. எனக்கு புது போன். ஹலோ ஹலோ. ஐயோ, ஹலோ. நான் இன்னும் போனே எடுக்கல அத்தை, இருங்க. சீக்கிரமா பண்ணு. வந்துட்டேன். ரிங் போகுது. சீக்கிரம் எடுங்க, பேசுங்க. ஹலோ 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 அத்தை, கேக்குதா? பவி, அத்தை, ஹலோ. புது போன் எப்படி இருக்கு? போன் சூப்பரா இருக்கு பவி. சரி அத்தை. பவி, இந்த போனை வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பவி. சரி அத்தை. ஏன் நீ கத்துற? நான் இங்க தானே நின்னுட்டு இருக்கேன். சரி அத்தை, பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இதுல போட்டோ எடுக்கலாம். உங்களுக்கு தான் செல்ஃபினா ரொம்ப பிடிக்குமே. ஆமா, செல்ஃபி எடுக்கலாமா? எடுப்போம். அப்பா வாங்க செல்ஃபி எடுப்போம். வரமா, வாங்க. இங்க நில்லுங்க. ஆன் பண்றேன். எடு. அத்தை, ரெடியா? அப்பா இந்த விரல் வைங்க. ஓகே. இந்த லட்சுமிக்கு இந்த இன்டர்நெட், இமெயில் இத பத்தி சுத்தமா எந்த ஒரு நாலேஜும் கிடையாது. இது தெரியாம அந்த யூடியூப் சேனல்கார, மேடம் நீங்க வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்ங்கறான். ஹவ் ஃபனி. முதல்ல இவங்க ஒரு ஸ்மார்ட் போன் வாங்குறாங்களான்னு பாருங்க. அப்படியே வாங்குனாலும் அதை யூஸ் பண்ண கத்துக்கறாங்களான்னு பாக்கலாம். అవును போன் ஆபரேட் பண்றதுக்கு தனியா ஒரு ஆள் வச்சிருப்பாங்க போல இருக்கு. பிரதீபா, உங்களுக்கு விஷயமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். லக்ஷ்மி அக்கா புது ஆண்ட்ராய்டு போன் வாங்கியாச்சு. ஸ்மார்ட் போனா? எதுக்கு? உங்களை மாதிரி கையில போனை வச்சுட்டு சும்மா சீன் போட இல்ல. வாங்கின உடனே வாட்ஸ்அப்ல அபார்ட்மெண்ட் மெயின்டெனன்ஸ்ங்கிற குரூப் ஆரம்பிச்சு எல்லாரையும் ஆட் பண்ணியாச்சு. வாட்? அபார்ட்மெண்ட் மெயின்டெனன்ஸ் குரூப்பா? ஆமா, அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் மெம்பர் ஆயிட்டே இருக்காங்க. நீங்களும் சீக்கிரமா மெம்பர் ஆயிடுங்க. ஆல்ரெடி டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கு. இப்ப கூட அபார்ட்மெண்ட் டேல நடந்த குட் அண்ட் பேட் பத்தின டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. வெட்டியா இங்க நின்னு பேசாம வாட்ஸ்அப் குரூப்ல வந்து மீனிங்ஃபுல்லா ஏதாவது பேசுங்க. உங்க ஐடியாஸும் கொடுங்க. What did she just say? நம்ம வெட்டியா பேசிட்டு இருக்கோமா? Useless. ஹரி சார், நீங்க வாட்ஸ்அப்ல இருக்கீங்களா? வாட்ஸ்அப்பா? நானா? அப்ப இது யாரு? உங்க டூப்பா? தெரியாம தான் கேக்குறேன். ஸ்டைலா போஸ் எல்லாம் கொடுத்து டிபி எல்லாம் வச்சுக்கிட்டு இல்லன்னு சமாளிக்கிறீங்க. இப்ப சரிங்களா? சரிங்க சார், பதில் சொல்லுங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? பாரு, நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. நீ வேலையை பாரு போ. அப்படியே கோவமா பேசி சமாளிச்சிட்டா
நான் பயந்துருவேன்ல. ஏன் சார், கார்ப்பரேட் ஆர்டருக்கே நீங்க ஏன் நம்பரை தான் கொடுத்துருக்கீங்க. அது யார் சார் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வர கிளைண்ட்? அதுவும் எனக்கு தெரியாம? ஹரி சார், இப்பதான் எனக்கு புரியுது. அபார்ட்மெண்ட் மெயின்டெனன்ஸ் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க. அது நம்ம பிசினஸ் குரூப் இருக்கு, அதுல ஜாயின் பண்ணா நிறைய ஆர்டர் வரும். நான் எவ்வளவு வாட்டி சொல்லிருப்பேன். அப்பெல்லாம் என்னென்னமோ காரணம் சொல்லி தட்டி கழிச்சுட்டு இப்போ அபார்ட்மெண்ட் குரூப்ல மெம்பராக வாட்ஸ்அப் டவுன்லோட் பண்ணிட்டு சமாளிக்கிறீங்களா? ஓ, நான் அடுப்புல Hello. பால் வச்சேன். கிச்சன் இந்த பக்கம். அடுப்புல பால் காய்ச்சி வச்சு அது தீர ஸ்மெல். ஓ, வந்துருச்சா? வந்துருச்சு. அச்சச்சோ, பாலா காய்ச்சறீங்க? இருங்க, நேரம் பார்த்து உங்களை காய்ச்சி எடுக்கிறேன். இந்த வாட்ஸ்அப் இருக்குல்ல, வாட்ஸ்அப். ஆமா, அதுல கீதா, லீனா, அர்ச்சனா இவங்க எல்லாரும் அவங்க போட்டோவை வச்சிருக்காங்க. அதுக்கு ஏதோ பேர் கூட இருக்குதே, அது என்னது? பிபியா, ஏபியா, டிபி 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 டிபி. அந்த டிபில என்னோட போட்டோவை வச்சுக்கலாமா பவி? என்ன அத்தை, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நல்ல போட்டோ எடுத்து உடனே வச்சிடலாம். கொடுங்க, உங்களோட போன்ல இருக்கிற போட்டோவை விட பெட்டரா நாம ஒன்னு எடுப்போம். சரி அத்தை, நிமிந்து பாருங்க. சரிங்க அத்தை, கம்மியா சரிங்க. கம்மியா சரிங்க அத்தை. அப்படியே இருங்க. இப்போ கேமரா பாருங்க, நல்லா கெத்தா பாருங்க. ஸ்மைல். உங்களோட புது டிபி ரெடி. நல்லா இருக்கா? எங்க எங்க பாக்குறேன். நல்லா இருக்கு. என் செல்லக்குட்டி, தேங்க்ஸ். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சார், பாத்தீங்களா? லக்ஷ்மி மேடம் வாட்ஸ்அப்ல டிபி எல்லாம் வச்சிருக்காங்க. அட்வான்ஸா போயிட்டு இருக்காங்க. எது டிபியா? நான் பாக்கும்போது அதெல்லாம் இல்லையே. அப்புறம் வாட்ஸ்அப்ல வந்து குரூப்ல வந்து டிபி எல்லாம் பாக்குற அளவுக்கு வந்திருக்கீங்க. ஆமா, உங்களை வாட்ஸ்அப்ல வர சொன்ன கிளைண்ட் வந்தாரா? வாட்ஸ்அப்ல போடி. எங்கயாவது வெளியூருக்கு போறியா? ஏய் சந்தோஷ், அதான் அத்தை கேக்குறாங்கல்ல, வாய் திறந்து பதில் சொல்ல. அதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? என்ன கேட்டா அம்மா அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி ஆனாங்க, இல்ல என்ன கேட்டுதான் நீங்க 2 பேரும் போன் வாங்குனீங்களா? நான் மட்டும் உங்ககிட்ட கேட்டுட்டு பண்ணணுமா? டேய் சந்தோஷ், என்ன எதுக்கு எடுத்தாலும் எடுத்தறிஞ்சு பேசுற? லட்சுமி யாரு? உங்க அம்மா. அத மறந்துட்டு நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பேசுவியா? எல்லாத்தையும் உன்கிட்ட கேட்டுதான் செய்யணுமாவ? உன்னை என்ன திட்டுறதுக்குன்னே கிளம்பி வந்துருங்க. விடுங்கப்பா, அவன் பேசிட்டு போட்டோம். சந்தோஷ், உன் கோவத்தெல்லாம் ஓரம் கட்டிட்டு முதல்ல எங்க போறேன்னு சொல்லு. நான் ஆபீஸ் ஒர்க் விஷயமா 2 டேஸ் பெங்களூர் போறேன். பெங்களூருக்கு போறியா? அச்சச்சோ, குட்டி ஏதாவது சாப்பிட்டுட்டு போறியா? இல்ல நான் ஏதாவது டப்பால கட்டி கொடுக்கவா? ஐயோ, அதெல்லாம் வேணாம். உங்க பிஸி டைம் எதுக்கு வேஸ்ட் பண்றீங்க? நீங்க இந்த வாட்ஸ்அப்ல டிபி வைக்கிறது, அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு அந்த வேலையெல்லாம் போய் பாருங்க. நான் கிளம்புறேன். போங்க போங்க, போய் இந்த போன்ல டிபி வைக்கிற வேலையை பாருங்க. குட்டி குட்டி குட்டி, இது பாரு. இந்த போன் எனக்கு வேண்டாம் பவி. ஏன் அத்தை, என்ன ஆச்சு? எதுக்கு இப்ப திடீர்னு போன் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க? வேண்டாம் பவி, என்ன எதுவும் கேட்காத. இந்த போனை நீயே வச்சுக்க. சந்தோஷ் வேற ஏதாவது சொன்னானா? சொல்லுங்க அத்தை. நான் இந்த போனை வச்சிருக்கிறது குட்டிக்கு பிடிக்கல பவி. என்ன அத்தை சொல்றீங்க? நீங்க போன் வச்சிருக்கிறதால சந்தோஷ்க்கு என்ன பிரச்சனையா? அவனை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியும்ல, எதையும் உடனே ஏத்துக்க மாட்டான்.
நீங்க போனை யூஸ் பண்ணுங்க அத்தை. 2-3 நாள்ல நீங்க என்ன போன் யூஸ் பண்றீங்கன்னு கூட அவன் மறந்துடுவான். இல்ல பவி, இந்த போன் எனக்கு வேண்டாம். அத்தை, அவனுக்கு பிடிக்கலன்னா நீங்க போனை யூஸ் பண்ணாம இருப்பீங்களா? அவன் பேசுறதெல்லாம் ஒரு பேச்சுன்னு. இல்ல பவி, குட்டிக்கு பிடிக்கலன்னா அது எவ்வளவு அவசியமா இருந்தாலும் எனக்கு அது வேண்டாம். அப்படியெல்லாம் இந்த போன் எனக்கு ஒன்றும் முக்கியம் இல்லையே பவி. இந்த புடி. சந்தோஷ், உங்க ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் யாரு? மிஸ்டர் மகேஷ் அதியமான். என்னாச்சு? எனி ப்ராப்ளம்? இல்ல, மகேஷ் ஒரு மாதிரி முசுடு, எப்பவும் உருன்னு இருப்பாரு. ஆமா சந்தோஷ், அவர் ரொம்ப டார்ச்சர். நான் கூட அவர் டீம்ல இருந்து மாறிட்டேன். இந்தாங்க சந்தோஷ், காஃபி. தேங்க் யூ. ஒரே ஆபீஸ்ல ஒன்னா ஒர்க் பண்ற நமக்குள்ள அப்பப்போ சின்ன சின்ன கான்ஃபிளிக்ட் வரதான் செய்யும். பட் மகேஷ் அதியமான் டீம்ல இருந்தா ஆல்வேஸ் கான்ஃபிளிக்ட் தான். டைமிங்னு படுத்துவாரு பாருங்க. சோ க்ரூவல். 10 மணிக்கு முடிக்கிறேன்னு சொல்லிட்டு 10:01க்கு முடிச்சாலும் கத்துன்னு கத்துவாரு. ஆமா சந்தோஷ், 1 மணி நேரம் லேட் ஆனா போதும் மனுஷன் உண்டில நக்கிடுவாரு. எனிவே, ஆல் தி பெஸ்ட் சந்தோஷ். ஓகே, பாத்துங்க சந்தோஷ். மகேஷ் அதியமான் கூட ப்ராஜெக்ட் பண்ண போறீங்களா? கலக்குங்க. சந்தோஷ், ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, சார் வருவாரு. பிரதிபா, சாவி இல்லாம இதை எப்படி நான் நகர்த்த முடியும்? ப்ளீஸ், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க நகர்த்தி வைங்க. நான் சாவி எடுத்துட்டு வரேன் பிரதிபா. இது வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது. அப்பா, நீங்களா எங்க வண்டியை ஓட்டி இருக்க போறீங்க? ஆமா, சைக்கிளாவது ஓட்ட தெரியுமா? வாய்ப்பே இல்ல. ஆமா. அப்ப ஏதோ சாப்பாட்டு கூட வழி இல்லாம ஏதோ ஒரு சின்ன வீட்ல ஒரு கிராமத்துல சொன்னாங்களே, அதோ அங்க ஒரு வீடு இங்க ஒரு வீடுன்னு அப்படி வாழ்ந்திருப்பாங்க. சும்மா ஏதோ ஒரு ஃப்ளூக்ல இப்படி ஒரு லைஃப் அமைஞ்சிடுச்சு அவங்களுக்கு. அதான் எதுவுமே தெரியல. லட்சுமி மேடம், விடுங்க, நான் தள்ளி வைக்கிறேன். என்ன பிரதிபா, அவங்க வண்டி எடுக்க தடுமாறிட்டு இருக்காங்க, நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. சார், ஏன் பார்க்கிங் ஸ்லாட்? பேசாதீங்க. நீங்க வண்டியை நகர்த்திருக்கலாம். ஒரே அபார்ட்மெண்ட்ல இருக்கோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டா நல்லா தானே இருக்கும். ஆனா நீங்க கேக்குற மாதிரி இல்ல. நானும் பல முறை சொல்லிட்டேன், இப்படியோ போங்க. இதோ கிளம்பிட்டு இருக்கேன். என்ன முடிஞ்சதா? இல்ல, போயிட்டு இருக்கு சார். எவ்வளவு நேரம் ஆகும் சார்? நான் இன்னொரு 2 or 3 ஹவர்ஸ்ல முடிச்சிருவேன். சரி, எனக்கு வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு. நம்ம ஜூம்ல இந்த ஆபீஸ் ஒர்க் முடிச்சிடலாம். ஓகே சார், நான் வேணா உங்களோட உங்க வீட்டுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட் பண்ணி தரேன் சார். நோ, நான் மேக்ஸிமம் ஆபீஸ் ஒர்க் எதுவும் வீட்ல டீல் பண்றது இல்ல. அண்ட் மோர் ஓவர், ஆபீஸ் கொலீக்ஸ் யாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறது இல்ல. லெட்ஸ் மீட் இன் ஜூம். பிரசன்டேஷன்ல நான் சொல்ற மாதிரி தானே பண்றீங்க? எஸ் சார். இதோ சார், இதை வச்சு தான் சார் பண்ணியிருக்கேன் சார். வேலை முடிக்கிறதுக்கு 3 ஹவர்ஸ்லாம் அதிகம். 1 ஹவர்ல முடிச்சிருங்க. ஓகே
ஐயோ சாரோட போனு. போற அவசரத்துல போனை விட்டுட்டு போயிட்டாரு. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். சொல்லுங்க சந்தோஷ். அதியமான் சார் வந்து போனை விட்டுட்டு போயிட்டாரு கேபின்ல. அவர் வீடு பக்கத்துல தான் இருக்கு. கொடுங்க, நான் யார்கிட்டயாவது கொடுத்து அனுப்பிடுறேன். இல்ல என்னோட ஒர்க் இன்னும் முடியல. அது விஷயமா கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. நீங்க அட்ரஸ் சொன்னீங்கன்னா நானே டைரக்டா போய் கொடுத்துறேன். மாரதஹள்ளி எக்ஸ்டென்ஷன் 4th ஸ்ட்ரீட். நம்ம ஆபீஸ்ல இருந்து 2 ஸ்ட்ரீட் தள்ளி தான் இருக்கு. ஆக்சுவலா எனக்கு அவ்வளவு தெரியாது. நீங்க எக்ஸாக்ட் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவர் வீட்டுக்கு இது வரைக்கும் யாரும் போனது இல்ல. ரிசெப்ஷன்ல கேட்டு கரெக்ட் அட்ரஸ் வாங்கி தரேன். Thank you. எனக்கு குட்டி ஞாபகமாவே இருக்கு பவி. நேத்து ராத்திரி போனவன் இது வரைக்கும் ஒரு போன் கூட பண்ணல. உனக்கு ஏதாவது போன் பண்ணானா அவன்? அத்தை, சந்தோஷ் மார்னிங் தான் பெங்களூர் போய் சேர்ந்திருப்பான். டயர்டா இருக்குன்னு தூங்கிட்டு அப்படியே எந்திரிச்சு ஆபீஸ் ஒர்க் பார்க்க போயிருப்பான். அவன் என்ன சின்ன குழந்தையா? ஃப்ரீயான உடனே கால் பண்ணுவான். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அத்தை. எப்படி பவி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? மனசு கடந்து படபடன்னு அடிக்குது எனக்கு. ஒரு போன் பண்றதுக்கு என்னவா? எத்தனை வயசானாலும் பெத்தவங்களுக்கு புள்ள குழந்தைதான் பவி. வயசாக வயசாக பசங்களுக்கு வேணும்னா பெத்தவங்க மேல பாசம் குறையலாம். ஆனா பெத்தவங்களுக்கு பாசம் குறையுமா? குறையாது. இதெல்லாம் உனக்கு இப்ப புரியாது பவி. நீ ஒரு அம்மா ஆகும்போதுதான் உனக்கு எல்லாமே புரியும். நான் தான் உங்ககிட்ட ஒர்க் ஆபீஸ்லயே பாருங்க, நான் ஜூம்ல வரேன், பிரசன்டேஷன் அதிலே வச்சுக்கலாம்னு சொன்னேன். ஏன் இங்க வந்தீங்க? அதுல சார் நான் என் வீட்டு அட்ரஸ் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆபீஸ்ல தான் சார் வாங்கினேன். நோ மிஸ்டர் சந்தோஷ், நோ, திஸ் இஸ் நாட் அட் ஆல் ஃபேர். நான் ஆபீஸ் கொலிக யாரையும் வீட்ல பார்க்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க வந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? சார், வாட்? திஸ் இஸ் யுவர் ஃபோன் சார். ஆபீஸ்ல மிஸ் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ சார். சந்தோஷ் நில்லுங்க. சாரி மிஸ்டர் சந்தோஷ், நான் வர சொல்லாம நீங்களா வந்ததை பார்த்து நான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். பரவாயில்ல சார், நான் ஆஃபீஸில் போய் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் இங்கேருந்து ஜூமில் வாங்க சார். ஈவினிங் நீங்க ஊருக்கு போகணும்னு சொன்னீங்கல்ல? ஆமாம் சார். உள்ள வாங்க, இங்கிருந்தே வேலையை முடிச்சிடலாம். சார் ப்ளீஸ் கம் இன், கம். உள்ள வாங்க. தேங்க்யூ சார். சார், இவ்வளவு பெரிய வீட்டில் நீங்க தனியாவா இருக்கீங்க? சந்தோஷ் சார், இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். அம்மாவுக்கு ஒரு விவஸ்தையே கிடையாது. ஒரு வாட்டி போனை எடுக்கலைன்னா விடாம திரும்ப திரும்ப அடிக்கிறாங்க. ஏதாவது இம்பார்ட்டன்ட் கால்னா அட்டெண்ட் பண்ணி பேசுங்க சந்தோஷ். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். சும்மா சாப்பிட்டியா, எங்க இருக்க, எப்போ வரேன்னு கேக்குற ஒரு வேஸ்ட் கால் சார். அது ஃப்ரெண்டா? இருங்க சந்தோஷ், வந்துடுறேன். வாங்க சந்தோஷ். அம்மா, இவர்தான் சந்தோஷ். வாங்க சந்தோஷ். வாப்பா. எனக்கு குட்டியை விட எதுவுமே பெருசு இல்ல. இப்படி வார்த்தைக்கு வார்த்தை என் குட்டி தான் பெருசு, என் குட்டி தான் பெருசுன்னு சொல்றத நிறுத்திட்டு அத செயல்ல காட்டணும். தலைவலிக்குதா? டீ
டீ ஏதாவது போட்டு ஒரு மண்ணு வேண்டாம். நீதாம்மா என் பிரச்சனையே. திரும்ப திரும்ப இப்படி ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காத. எனக்கு வர ஆத்திரத்துக்கு. குட்டிக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கு போல இருக்கு. அதான் எனக்கு ஃபோன் பண்றதுக்கு அவனுக்கு நேரமே இல்லை. அவனுக்கு நானே ஃபோன் பண்ணி பார்க்கட்டுமா? ஃபோன் பண்ணலாமா? அம்மா, இன்னைக்கு எத்தனை தடவை போன் பண்ணிருப்பாங்க, நான் எடுக்கவே இல்லை. எவ்வளவு தடவை அவமானப்படுத்திருப்பேன். ஆனா அவங்க ஒரு தடவை கூட என்கிட்ட முகம் சுளிச்சதே இல்லை. அம்மா, உன்னை உடனே பார்க்கணும் போல இருக்குமா? யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருப்பாங்க போல. குட்டி ஆபீஸ் விஷயமா தான் யார்கிட்டயோ பேசிட்டு இருப்பான் போல. வேலை வேலைன்னு இல்லாம அவன் கரெக்டா நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்கணும். அதான் என் கவலையே. கடவுளே, குட்டிக்கு நிம்மதியை கொடு. சார், பேச்சுக்கு பேச்சு அம்மான்னு சொல்றீங்களே, அம்மான்னா உங்களுக்கு அவ்வளவு இஷ்டமா சார்? என்ன கேள்வி இது சந்தோஷ்? அம்மாவை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? ஆடு மாடு அஞ்சறிவு இருக்கிற மிருகத்துக்கு கூட அம்மானா உசுறு. ஏன் உங்களுக்கு அம்மாவை பிடிக்காதா? சொல்லுங்க சந்தோஷ், உங்களுக்கு அம்மாவை பிடிக்காதா? பிடிக்கும் தானே? பிடிக்கும் சார். அப்புறம் அம்மாங்கிறது நிதர்சனம், அப்பாங்கிறது நம்பிக்கை, அவ்வளவுதான். நீங்க, நான், ஏன் இந்த உலகமே இன்னும் கொஞ்சம் அன்போட கருணையோட ஏங்கிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணமே தாய்மை தான். என்னமோ சந்தோஷ், எங்க அம்மா உங்களை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமா பேசினாங்க. இன்ஃபேக்ட் யார்கிட்டயும் இவ்வளவு ஓப்பனா பேசினதே கிடையாது. நீங்க உங்க அம்மாக்கு பிடிச்ச பிள்ளையா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாத்து பாத்து, தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க, குடிங்க குடிங்க, தண்ணி குடிங்க. இதான். ஆர் யூ ஓகே? ஓகேவா? ஓகே சார். உங்க அம்மா நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையான்னு உங்களை பத்தியே நினைச்சிட்டு இருக்காங்க போல. அதனாலதான் உங்களுக்கு பொறையே இருக்கு. அப்பா இல்ல, அம்மா மட்டும்தான். தாத்தா, அப்புறம் வைஃப், அவ்வளவுதான் சார். சின்ன ஃபேமிலி. ஓ, நீங்களும் என்ன மாதிரி தானா? எங்க அம்மாவும் என்ன தனியா தான் இருந்து வளர்த்தாங்க. நமக்குள்ள குவிக் அட்டாச்மெண்ட் வர இதுதான் காரணம். சிங்கிள் மதர் வளர்க்குற பசங்களுக்கு அவங்க அம்மா மேல ரொம்ப பாசம் அதிகம். நீங்களும் அப்படிதான் நினைக்கிறேன். என்னாச்சு? ஆர் யூ ஓகே சந்தோஷ்? ஒண்ணும் இல்ல சார். சார், அம்மாவுக்கு பசிக்க போகுது, நீங்க போய் அம்மாவுக்கு சாப்பாடு கொடுங்க சார். இல்ல இல்ல பரவாயில்ல, நான் இருந்து பரிமாறிட்டு. சார் பரவாயில்ல சார், நீங்க தானே சார் நம்ம வீடுன்னு சொன்னீங்க. நான் எடுத்து போட்டுக்கிறேன் சார். அம்மா வெயிட் பண்ண வைக்காதீங்க. கூச்சப்படாம எல்லாத்தையும் போட்டுக்கணும். திருப்தியா சாப்பிடணும், சரியா? அதான் அம்மாக்கு பிடிக்கும். ஓகே? ஓகே சார். குட்டி, அம்மா, நல்லா இருக்கீங்களாம்மா? என்னாச்சு உனக்கு?
உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே? நல்லா தானே இருக்க? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? நான் நல்லா இருக்கேன்பா. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டியா இல்லையா? எப்போ வர? நான் சாப்பிட்டேம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவேன். அம்மா, நீங்க சாப்பிட்டீங்களாம்மா? இல்ல குட்டி, நான் இன்னும் சாப்பிடல. டைம் ஆச்சுமா, நேர நேரத்துக்கு சாப்பிடுங்கம்மா. சரி சரி, நான் இப்பவே சாப்பிடுறேன். என்ன இது பாரு, பத்திரமா வந்துரு. சரிம்மா, நான் வச்சிடுறேன். மகேஷ் அதியமான், அந்த பேர்லயே ஏதோ ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு சார். சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், கேன் ஐ ஹக் யூ சார்? கம் ஆன் பாய். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் சார், கிளம்புறேன். கண்டிப்பா, ப்ளீஸ் கம் கம். அம்மா. சார் தூங்கட்டும் சார். அம்மா, சந்தோஷ் கிளம்புறாருமா. பார்த்து. அம்மா, நான் கிளம்புறேம்மா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருப்பா. அடுத்த முறை இங்க வரும்போது ஃபேமிலியோட தான் வரணும். ஃபேமிலியோடனா உனக்கு புதுசா பிறக்க போற குழந்தையோட வரணும். சரியா? சரிங்க. போயிட்டு வாப்பா. நான் சந்தோஷ வழி அனுப்பிச்சிட்டு வந்து நான் உங்களை பெட்ல படுக்க வைக்கிறேன். அது வரைக்கும் இங்கேயே படுத்துக்கோங்க. சரிப்பா. வாங்க சந்தோஷ். பாத்து டேக் கேர். வாப்பா. போயிட்டு வரேம்மா. உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணிருக்கேன். இட்லி பண்ணிருக்கேன், புதினா சட்னி பண்ணிருக்கேன், சாம்பார் பண்ணிருக்கேன். சாப்பிடு. என்ன? அம்மா, நீங்களும் உட்காருங்க. வேண்டாம் குட்டி, நான் எப்பவுமே நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே சாப்பிடுவேன். அதெல்லாம் இனிமே கிடையவே கிடையாது. நீங்க சாப்பிட்டே ஆகணும். உட்காருங்க, சேர்ந்தே சாப்பிடுங்க. உட்காருங்கம்மா, உட்காருங்க. உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. இன்னைக்கு நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிட போறேன். ஓகே, உட்காருங்க. சாப்பிடுங்க. சரி, நீங்க சாப்பிட மாட்டீங்க, நான் உங்களுக்கு ஊட்டி வரேன். என் தோட்டத்துல உரம் பூச்சி மருந்துலாம் அடிக்காம ஆர்கானிக்கா விளைய வச்சது. அதான் நம்ம அபார்ட்மெண்ட் நெய்பர்ஸ்க்கு எல்லாம் கொடுக்கலான்னு கொண்டு வந்தேன். இந்தாங்க, உங்களுக்கும் சேர்த்து தான் கொண்டு வந்தேன். வாங்கிக்கங்க, வாங்கிக்கங்க. தேங்க் யூ சார். என்னப்பா இங்க நிக்கிறீங்க? அதுவா, ஹரி சார் அவர் தோட்டத்துல விளைஞ்ச பரங்கிக்காய எல்லாருக்கும் கொடுத்தாரு. அதான் நமக்கும் கொடுத்தாரு. நம்ம வீட்டுலதான் யாருமே பரங்கிக்காய் சாப்பிட மாட்டோமே, அப்புறம் எதுக்கு நமக்கு? என்ன சந்தோஷ் இப்படி சொல்ற? அத்தையோட ஃபேவரட் காயே பரங்கிக்காய் தானே. அத்தை பரங்கிக்காய் கேக்க பிரமாதமா செய்வாங்க. ஏன் ஹரி சார் கூட அத்தை கிட்ட கத்துக்கணும்னு கேட்டாரே, உனக்கு ஞாபகம் இல்லையா?
நோ 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 மா, உங்களுக்கு பரங்கிக்காய் பிடிக்காது தானே? நான் சொல்றது தானேம்மா சரி. எனக்கு பரங்கிக்காய் பிடிக்காது. அத்தை என்ன அத்தை இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு பரங்கிக்காய் தானே ரொம்ப பிடிக்கும். நீ சும்மா இரு பவி, எனக்கு பரங்கிக்காய் பிடிக்காது. சந்தோஷ், இப்ப கூட உங்க அம்மா உங்களுக்காக பொய் சொல்றாங்க. எனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தானே தெரியும். வேற யாரும் அத பத்தி பேச வேண்டாம். தேவையில்லாம அடுத்தவங்களோட விஷயத்துல மூக்க நுழைக்கிறதே சில ஆளுங்களுக்கு வேலையா போச்சு. சந்தோஷ், என்னதான் சொல்றீங்கன்னா அதை நேரடியாவே சொல்லாமே. நான் 3வது மனுஷன்தான். ஆனா நீங்க உங்க அம்மாவுக்கு அப்படி இல்லைல்ல. அப்போ உங்க அம்மாவை பத்தி கரெக்டா புரிஞ்சுக்க முயற்சி பண்றீங்களா? சும்மா பேருக்கு ஏ அம்மான்னு சொல்றது அன்பு இல்ல. அவங்கள பத்தி புரிஞ்சுக்கவும் செய்யணும். ஹலோ, அவங்க ஏன் அம்மா அம்மான்னு கூப்பிடுறதுனால நீங்க அவங்க புள்ளன்னு ஆயிட முடியாது. ஆடு மாடு கூட தான் அம்மான்னு கத்துது. சந்தோஷ், அம்மாங்கிறது வெறும் வார்த்தை இல்லை, அது ஒரு உணர்வு. அந்த உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து யார் தான் அம்மாவை மதிச்சு மரியாதையா நடத்துறானோ அவன் தான் நல்ல புள்ள. மத்ததெல்லாம் வெறும் தொல்லதான். ஹலோ, பார்த்து விட்டா ஓவரா பேசிட்டே போறீங்க. உங்களுக்கு என்ன தெரியும் என் அம்மாவை பத்தி? என் அம்மாவோட உணர்வை மதிக்கிற வேணாம், அவங்க மனசுல நினைக்கிறத செய்யற வேணாம். உங்களை பார்த்தா அப்படி எதுவும் தெரியலையே. உங்களுக்கு உங்க அம்மாவை பத்தி தெரியும் தெரியும் தெரியும்னு புலம்பிட்டு இருக்கீங்களே, அதெல்லாம் என்னால நம்ப முடியல. முடிஞ்சா ப்ரூவ் பண்ணி காமிங்க பாப்போம். ப்ரூவ் பண்ணிட்டா நான் சொன்னதெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கேட்கிறேன். அப்போ மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கு. ஹாய் சாபாஷ், பார்க்கலாம். பாத்துறலாம். சேலஞ்சுக்கு நான் ரெடி. நான் எப்பவுமே ரெடி. குட்டி, நமக்கு இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் வேண்டாம் குட்டி. மா, பேசாம உங்களுக்கு பிடிச்சதை எழுதுங்கம்மா. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இந்த போட்டி மூலமா இங்க இருக்க எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும். அம்மா எழுதுங்கம்மா, நான் தான் சொல்றேன்ல. தைரியமா எழுதுங்க அத்தை, பாத்துக்கலாம். சந்தோஷ், நீங்க எழுத வேண்டியதை எழுதலாம். ஓகே. லட்சுமி மேடம், நீங்களும். சந்தோஷ், முடிஞ்சதா? முதல் கேள்வி. எல்லா அம்மாக்களுக்கும் அவங்க புள்ள பிறந்த நாள் நட்சத்திரம் எல்லாமே தெரியும். ஆனா பிள்ளைங்களுக்கு அவங்க அம்மா பிறந்த நாள் தெரியுமான்னா சந்தேகம்தான். அதை தெரிஞ்சுக்கதான் இந்த கேள்வி. லக்ஷ்மி மேடம் பிறந்த கிழமை என்னங்கிறது தான் கேள்வி. அதுக்கு லக்ஷ்மி மேடம் வெள்ளிக்கிழமைன்னு எழுதியிருக்காங்க. சந்தோஷ், ஃபர்ஸ்ட் பால்லயே சந்தோஷ் கிளீன் போல்ட். திங்கக்கிழமை தப்பா எழுதியிருக்காரு. அடுத்த கேள்வி. இதுவரைக்கும் 7 கேள்வி படிச்சிருக்கேன். ஒரு கேள்வி கூட சந்தோஷ் சரியா பதில் சொல்லல. என்ன சந்தோஷ், இன்னும் இருக்கிற கேள்வியை படிக்கவா இல்ல? அம்மா, நான் சொல்றேன் உட்காருங்கம்மா. அம்மா, நான் சொல்றேன் உட்காருங்கம்மா. அம்மா ப்ளீஸ் உட்காருங்கம்மா. டேய் குட்டி, நம்ம இங்க நீங்க இருந்து உட்காருங்க. போலாம்டா. உட்காருங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க உட்காருங்கம்மா. பவி, நீ உட்காரு. இப்ப படிங்க. அதானே எல்லாருக்கும் வேணும், முக்கியமா உங்களுக்கு. சந்தோஷ், மத்த கொஸ்டின் ஆன்சரையும் படிச்சு முடிங்க சார். ஓகே, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். சின்ன குழந்தைகிட்ட கேட்டா கூட சரியா சொல்லிடும். உங்க அம்மா அடிக்கடி பயன்படுத்துற வார்த்தை என்ன?
லக்ஷ்மி மேடம் குட்டின்னு எழுதிருக்காங்க. சந்தோஷ் என்ன எழுதியிருக்கான்? முருகானே எழுதிருக்காரு. 9வது கேள்வி. எந்த அம்மா கிட்ட கேட்டாலும் தம் பிள்ளையோட ஆம்பிஷன் இதுதான் டக்குன்னு சொல்லிடுவாங்க. அம்மா என்ன ஆக ஆசைப்பட்டாங்கன்னு பிள்ளைக்கு தெரியுமா? லக்ஷ்மி மேடம் சின்ன வயசுல என்னவாக ஆசைப்பட்டாங்க? இதான் கேள்வி. அன்னை தெரசா போல ஆகணும்னு லக்ஷ்மி மேடம் எழுதிருக்காங்க. This is too much. ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருக்கா இந்த லக்ஷ்மி. ஆனா அன்பார்ச்சுனேட்லி சந்தோஷ் அம்மாவுக்கு லட்சியமே இல்லைன்னு எழுதிருக்காரு. I think இதான் ரைட் ஆன்சர்னு நினைக்கிறேன். லக்ஷ்மி கொஞ்சம் ஓவரா பில்டப் பண்றாங்க. பிரதீபா கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருக்க மாட்டீங்க? இத்தனை நாளா அவங்க கூட ஒரே வீட்டுல ஒன்னா இருந்திருக்கேன். ஆனா புரிஞ்சுக்கிட்டு வாழல. இப்போ உன்னை பத்தி உங்க அம்மா கிட்ட 100 கேள்வி கேட்டா ஒரு கேள்விக்கு கூட அவங்க தப்பு இல்லாம பதில் சொல்லுவாங்கன்னு அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா அவங்க அம்மா. ஒரு அம்மாவா அவங்க ரொம்ப சரியா இருக்காங்க. ஆனா பையனா நீங்களே யோசிச்சுக்கங்க. குட்டி நான் தெரியாம தான் கேக்குறேன். ஊர் உலகத்துல இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் அவங்க அப்பா அம்மாவை பத்தி எல்லாம் தெரிஞ்சுதான் வச்சிருக்காங்களா? இதெல்லாம் ஒரு கேள்வி. என் குட்டியை இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்களே சார். லக்ஷ்மி மேடம், புள்ள பாசம் உங்க கண்ணை மறைக்குது. நானும் உங்களை போட்டி கூப்பிட்டேன். உங்க பையன் உங்களை அழைச்சிட்டு வந்து எனக்கும் எங்க அம்மாவுக்கு இருக்கிற நெருக்கத்தை காட்டுறேன்னு சொல்லி இது வரைக்கும் கொண்டு வந்துட்டாரு. என் பிளாட்டுக்கு வந்து அவர்தான் இந்த போட்டிக்கு அடி போட்டாரு. சந்தோஷ் தான் கூட்டிட்டு வந்தியா? உங்க கோவம் நியாயமானதுதான். ஆனா நீங்க கோவப்பட வேண்டியது என் மேல இல்ல, சந்தோஷ். குட்டி, நீ எழுதினது எல்லாமே சரிதான்டா. நான் தான் ஏதோ பதட்டத்துல மாத்தி மாத்தி எல்லாத்தையும் எழுதிட்டேன். ஆமா குட்டி, இப்போ கலர்ல எனக்கு ப்ளூ தான் பிடிக்கும். ஆனா அப்ப ஏதோ எனக்கு தோணுச்சு, அதான் சிகப்புன்னு எழுதிட்டேன். டேய், ப்ளூ கலர்ல நான் நிறைய சேலை வச்சிருக்கேன் இல்ல பவி? இல்ல அத்தை. ஆமா. அப்புறம் ஏதோ கிழமெல்லாம் கேட்டாங்களே, என்ன அது? எவ்வளவு முட்டாள்தனம். யாராவது அம்மா பிறந்த கிழமை எல்லாம் ஞாபகம் வச்சிருப்பாங்களா? இதெல்லாம் ஒரு கேள்வி. இதெல்லாம் கேட்க வேண்டிய கேள்வியா? இது பாரு, இதுக்கெல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாத, சரியா? கவலைப்படாத. என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுங்கம்மா, ப்ளீஸ். இந்த ஹரி சாருக்கு இதெல்லாம் தேவையா பவி? நீ கால் பண்ணப்ப அம்மா இருமல் சத்தம் கேட்டுச்சு, அதான் குடிக்க தண்ணி கொடுத்துட்டு வந்தேன். சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்ல அம்மா, வைஃப், தாத்தாலாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க சார். அப்புறம் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் சார். தாராளமா கேளுங்க. நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ்? அது எப்படி சார் அம்மா இருமுனதும் தண்ணிக்காகன்னு உங்களுக்கு தெரிஞ்சது? அது ஒரு இன்ஸ்டிங் சந்தோஷ். அவங்க இரும்பவே வேண்டாம், தாகம் எடுக்குதேன்னு நினைச்சா போதும், அடுத்த நிமிஷமே நான் தண்ணியோட நிப்பேன். இத பெருமையா சொல்லல, அப்படி இருப்பேன். நான்
தான் சொல்றேன். அதை பெருமையாவே சொல்லலாம் சார், அதுவும் என்கிட்ட. என்னாச்சு சந்தோஷ், ஏன் ஒரு மாதிரி டவுனா பேசுறீங்க? சோ உங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு ஒன்னும் தெரியலன்னு எல்லாரும் முன்னாடியும் தெரிஞ்சிருச்சு அதானே? ஆமா சார், நான் பார்த்த வரைக்கும் எல்லா பசங்களும் அம்மா மேல பாசமா தான் இருக்காங்க. ஆனா உங்களை மாதிரி இவ்வளவு புரிஞ்சு வச்சிருப்பாங்களான்னு சந்தேகமா இருக்கு சார். அது எப்படி சார் அம்மாவை புரிஞ்சுக்கிறது? The most difficult question I have ever faced. எப்படி அம்மாவை புரிஞ்சுக்கிறது? என்னாச்சு? ஐயோ சாரி 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 சாரி. இப்போ ஓபன் பண்ணுங்க. வாங்க நல்லா உட்காருங்கம்மா. அந்த டோர் அப்படியே சாத்துங்க, அப்படியே பிடிச்சி இழுங்க இழுங்க. எப்படி கம்ஃபர்டபுளா உட்காருங்கம்மா. ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கீங்க? சாஞ்சு உட்காருங்க. இப்படி சூப்பரா. ஒரு நிமிஷம், சீட் பெல்ட் போட்டுறணும். கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, தள்ளி உட்காருங்கம்மா. ஓகேவா? ஓகே. எதுக்கு இத மூடுற? வேர்க்கும்ல, இது தர. இருங்கம்மா, ஏசி போடுறேன், வேர்க்காது. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? நல்லா அப்படியே சில்லுன்னு இருக்கு. இதுல இப்படி பாட்டு போடலாம். என்ன பாட்டுமா போட்டோம்? வேண்டாம் வேண்டாம், எதா இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே. அம்மா கிளம்புங்கம்மா. போலாம், ரைட்? குட்டி, என்னோட அம்மா இந்த சின்ன வெங்காய ஊத்தப்பம சூப்பரா செய்வாங்க. அவ்ளோ டேஸ்டா இருக்கும் தெரியுமா? நான் குழந்தையா இருக்கும்போது அழுதா இததான் செஞ்சு கொடுப்பாங்களாம். உடனே நான் அழுகையை நிறுத்திடுவேனா, என்னோட பாட்டி தான் சொல்லுவாங்க. குட்டி, இத சாப்பிட்டு பாக்குறியா? இந்தா. இந்த பவி, நீயும் சாப்பிடுமா. சூப்பரா இருக்குமா? எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? நீங்க சாப்பிடுங்கம்மா. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்படி சந்தோஷமா இருக்கும்போது செத்து போய்